உண்மையாவே டொனால்ட் ட்ரம்ப் மனம் மாறிவிட்டாரா? இந்த கேள்விதான் எனக்கு கடந்த 2 நாட்களாக வரும் செய்திகளை பார்க்கும்போது தெரிகிறது. உங்களுக்கும் தோன்றதுக்கான சான்ஸ்கள் அதிகமாக உள்ளது. ஏன் சொல்றேன்டா, இப்ப நேற்று அ உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி ஜெர்மனிக்கு சென்று, அங்கிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் டொனால்ட் ட்ரம்போட கதைத்திருக்கிறார்கள். அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்பின் மைண்டில் அல்லது அவருடைய சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான விடயங்களில் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், உக்ரைனும் ரஷ்யாவும் சில டெரிட்டோரிஸை ஸ்வாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஸோ அதனால் விட்டு கொடுப்புக்கு 2 பேரும் தயாராக வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த விட்டு கொடுப்பு நடந்தால் அது ரஷ்யாவுக்கு தான் சாதகம். ஏனென்றால் தற்பொழுது வரை 5ல் 1 பகுதி உக்ரைனின் நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றி வைத்துள்ளது. குறிப்பாக கடந்த சில வாரங்களில் கிழக்கு உக்ரைனில் உள்ள பெரும்பாலான பகுதிகளை ரஷ்யா தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு போர் நிறுத்தமோ ஒரு விட்டு கொடுப்புக்கோ வரும்போது அது நிச்சயமாக உக்ரைனுக்கு ஒரு பாதிப்பு. என்றால் ரஷ்யா தான் பிடித்த நிலங்களை அவ்வளவு இலகுவில் விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை. ஸோ ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு ரஷ்யா கிரீமியாவை உக்ரைனின் பகுதியை ரஷ்யாவுடன் இணைத்திருந்தது போரின் போது. தற்பொழுது கிழக்கு உக்ரைனின் பெரும்பாலான பகுதிகளை இணைத்திருப்பதானது உக்ரைனுக்கு ஒரு பின்னடைவாகவும் உக்ரைனின் பெரும்பாலான நிலப்பகுதிகள் ரஷ்யாவின் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்தது. நேற்று இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் பேச்சுவார்த்தையின் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார், தான் இந்த முதலாவது பேச்சுவார்த்தையில் எல்லைகளை பற்றியோ இடவிட்டு கொடுப்புகளை பற்றியோ எதுவும் கதைக்கப் போவதில்லை என்றும், இமீடியட் சீஸ்ஃபயரை பற்றி தான் முதலாவதாக கதைக்கப் போவதாகவும், 2வது மீட்டிங்கில் தான் ரஷ்யன் அதிபர் புட்டின் மற்றும் செலன்ஸ்கி விரும்பினால் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் யாராவது விரும்பினால் பங்கு பெறலாம் அவர்களின் அனுசரணையோடு. ஸோ இப்போதைக்கு டொனால்ட் ட்ரம்பின் முக்கியமான குறிக்கோள் இந்த யுத்த நிறுத்தம் ஒன்றை 2 நாடுகளுக்கு இடையில் அமுல்படுத்துவதுதான். அது மட்டுமில்லாமல் அவர்கள் இப்பொழுது அந்த அஜெண்டாவை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போறது, நாளை காலை 11 மணி உள்ளூர் டைம் 11:30க்கு காலையில் இந்த சந்திப்பு ஆரம்பமாகும். அதன் பின்னர் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று, முக்கியமாக இந்த உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தமான பேச்சுவார்த்தை மட்டுமில்லாமல் சில வர்த்தக ரீதியான பேச்சுவார்த்தைகளையும் நடைபெற இருக்கின்றது. அதன் பின்னர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடப்பதாக இருக்கிறது. அது தனித்தனியாகவா அல்லது 2 பேரும் சேர்ந்தா என்பது தான் தற்பொழுது வரை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. டொனால்ட் ட்ரம்பும் குறிப்பிட்டிருக்கின்றார், தற்போது வரை அது உறுதி இல்லை. சில வேளை சேர்ந்து நடக்கலாம், சில வேளை தனித்தனியாக நடக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அநேகமாக இது சேர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏனென்றால் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறது